பேசிக் கான்செப்டில் ஃப்ராக்ஷன் டாபிக் தான் பார்க்குறோம். ஃப்ராக்ஷனில் என்ன மாதிரியான ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ராக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு வச்சோன்னா இப்போ 4/5 இருக்குது. டிவிஷன் ஆஃப் 5/2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? 4/5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷன் அப்படின்றத மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. ஸோ இதுதான் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். அகைன் என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன்னா நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர்ஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதுவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா சேம் ப்ராசஸ். டிவிஷன்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். இப்போது நியூமரேட்டரில் 5 இருக்குது, டினாமினேட்டரில் 5 இருக்குது, கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2வால் கேன்சல் ஆகும், அதனால் 1. ஸோ 2/1 இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட், டிவிஷன் ஆஃப் எ ஹோல் நம்பர் பை எ ஃப்ராக்ஷன். ஸோ டிவிஷன் ஆஃப் எ ஹோல் நம்பர் பை ஃப்ராக்ஷனை வச்சு ஹோல் நம்பரை டிவைட் பண்ணுறது. சேம் ப்ராசஸ். டிவிஷன் வந்துட்டாலே ரெசிப்ரோக்கல் மாற்றணும். ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 13/15. தென் அகைன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், இதுவும் 5 டேபிளில் கேன்சல் ஆகும், இதுவும் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். எப்போவுமே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தான் காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இந்த நம்பர்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ 13/3 தான் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ராக்ஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ 4/5 அப்படின்னா 5/4, -4/5 அப்படின்னா -5/4. ஜஸ்ட்டு மைனஸ் சைன் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். -7/3 அப்படின்னா -7/-3 அப்படின்னா 3/7. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 3/-7 இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் என்ன வரணும்? -7/3. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் எங்கே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான், அதனால தான் நான் நியூமரேட்டரில் எடுத்து வச்சுக்கிறேன். ரெசிப்ரோக்கல்னால் பிளேஸை சேஞ்ச் பண்ணுறது, மேலே இருக்க நம்பரை கீழேயும் கீழே இருக்க நம்பரை மேலேயும் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? 1/5 அப்படின்னா 5/1 ஆர் 5 ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, 5னா 5ஓட ரெசிப்ரோக்கல் 1/5, 7ஓட ரெசிப்ரோக்கல் 1/7. ஏன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இதுக்கு ரெசிப்ரோக்கல் நான் கொடுக்குற 3 நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸ் எழுதுங்க. 3/5ஓட ரெசிப்ரோக்கல், -3/8ஓட ரெசிப்ரோக்கல், 7ஓட ரெசிப்ரோக்கல், 1/-6ஓட ரெசிப்ரோக்கல். இந்த 4 ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த டெசிமல் நம்பர். இதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.